சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. A few moments later. நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். ஒரு இடம் கிடைத்தாலும் நாம் தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள அரசியல் களத்தில் நான் போட்டியிடுவதற்காக நானே கேட்டு பெற்ற தொகுதியை நான் போட்டியிடாமல் தவிர்த்து கட்சியில் ஒருவருக்கு வழங்கிய வரலாறு உண்டு. எனது வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்கே, அது தண்ணியே அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? ஷூர், டெஃபினெட்லி. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பாதுகாப்பதில் பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறேன், பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து. தியாகம்தான் உன்னை உயர்த்தும். அதிலும் குறிப்பாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முழங்கி வந்த நிலையில இந்த தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை கோருவீர்களா என்று கேட்டபோது நான் திட்டவட்டமாக மறுதளித்தேன். அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்புமனு வாபஸ் வாங்க வச்சிருக்காரு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அண்ணா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பாருன்னு பார்த்திருப்பீங்க. மக்கள்கிட்ட நான் மாநில அரசியலுக்கு மக்களுக்காக நான் வரேன், நானு காட்டுமன்னார் கோயில்ல நான் நிக்க போறேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இப்ப ஷானவாஸுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அண்ணன் திருமாவளவன்ட்ட கேட்டிருக்கணும், எந்த தொகுதி வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் முதலமைச்சர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா கேட்டாரு, அது திருமாவளவனுக்கே தெரியல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவுடைய விசுவாசிகளையும் அடிமைகளையும் உருவாக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் கைப்பற்றதான் திமுகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் விசிகவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திரும்ப டிக்ளேர் பண்ணிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா நீ ஒண்ணும் சொல்லணும் போ. நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை, மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஜவ்வாக நீண்டு கொண்டிருந்த நிலையில் அண்மையில் தனக்கு செல்வாக்கு உள்ள 4 தொகுதிகளில் மட்டும் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வதாகவும் தனித்து களம் காண்பதாகவும் கூறி வேட்பாளர்களை அறிவித்து அதிரடி காட்டினார் திருமாவளவன். வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்ற பின்னர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திடீர் உடன்பாடு எட்டப்பட்டு திருமாவளவனின் விசிகவிற்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டது காங்கிரஸ். இதனைத் தொடர்ந்து புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன்
உழவர்கரை தொகுதியில் மட்டும் விசிக வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறும், ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம் தொகுதிகளுக்கு தான் அறிவித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் சுயேட்சை சின்னமான கரும்பலகை சின்னத்தில் விசிக போட்டியிடுவதை மறந்து பானை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறிய நிலையில் அருகில் இருந்த நிர்வாகிகள் தவறை சுட்டிக்காட்டியவுடன் சுதாரித்துக் கொண்டு கரும்பலகையில் வாக்களிக்குமாறு திருத்தம் செய்தார். முயற்சி அனைத்தும் பானை சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு என்று அவர் உறுதியளித்திருக்கிறார்கள். கரும்பலகை மன்னிக்கணும், இங்க மட்டும் கரும்பலகை பிளாக் போர்ட். வளவன் எடுத்துள்ள நிலைப்பாட்டால் புதுவையில் 3 தொகுதிகளில் விசிக வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அங்குள்ள விசிகவினர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. போடா போய் தோங்கலேண்டா. ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு? டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க? நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. விருதாச்சலம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும். பிரிச்சிட்டீங்களா? விருத்தாச்சலம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என்பது ஒரு அழுத்தமான எல்லாருடைய கருத்தையும் அன்னைக்கு கேட்டு அதற்கான முடிவு எடுக்கிறதுக்கு சொன்னாங்க. நாம நினைப்பது போல நிர்வாக ரீதியாக உடனடியாக செய்து விடலாம் அப்படி என்பது கொஞ்சம் கடினம். இல்ல 5 வருஷத்துல ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அதே நேரத்தில் நிச்சயமாக பிரிக்கப்படும் என்பது இப்ப வரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பிரிக்கப்படும். இல்ல ஆனா வாக்குறுதி கொடுக்கறப்ப இந்த 5 வருஷத்துல செய்யறேன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுல செய்யறேன்னு சொல்லி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.